அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போகிற விடயம் என்னென்றால், புவனை ககிஷத்தை, புவனை என்ற தெய்வம், புவனேஸ்வரி என்று கூறுவார்கள். அந்த தெய்வத்தினூடாக செய்யப்படுகின்ற மந்திர பிரயோகங்களின் ஒரு பிரயோகத்தை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். பிறகு நாங்கள் தொடர்ந்து இதே புவனை பிரயோகங்களில் வார பிரயோகங்கள், அதாவது இங்கே புவனை தான் அதிபதியாக இருப்பார். அதன் கீழே பல தேவதைகள் தொழிற்படுவினம். இன்று நாங்கள் பார்க்க போகிறது பணவரவு, அதிர்ஷ்டம், தானிய வரவு என்று பல வரவுகளை ஏற்படுத்தும். முக்கியமாக பணவரவு, தனம் என்று சொல்கிற எல்லா வகையானதையும் அது வர வைக்கும். தானியத்துக்குன்னு தனிப்பகுதி இருக்குது, அதை நான் பிறகு போடுறேன். இன்றைக்கு நாங்கள் தனவரவு சம்பந்தமானதும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடியதுமான ஒரு பதிவை பார்ப்போம். இங்கே அதிதேவதையாக புவனாவதி இருந்தாலும் அதை செயற்படுத்துவது கணவதி. இப்படி என்றால் நீங்கள் என்ன செய்யணும்னா, புவனாவதியை நீங்கள் வணங்கித்தான் பிறகு மந்திர பிரயோகத்தை செய்ய வேண்டும். பார்க்க கஷ்டம் மாதிரி இருந்தாலும் பல பேர் இதை செய்கிற இல்லை. இதை பிரயோகத்தில் ஒருவரும் பெரிய அளவில் எடுக்கிறது இல்லை. கஷ்டம், கடினமானது என்று சொல்லி ஒருவரும் எடுக்கிற இல்லை. ஆனால் இலகுவானது, செய்து பாருங்கள். அதை விட இந்த சூட்சுமமான சில முறைகள் இருக்குது. இதையே நாங்கள் சிறிதாவும், ஜந்திரம் பெரிதாக இருக்கும், அதை நாங்கள் சிறிதாகவும் போடலாம். இலக்கங்கள் தான் இதில் பிரதானம், இலக்கங்கள். இந்த ஜந்திரத்தில் பிரதானம் இலக்கங்கள் தான் பிரதானம். அதை கவனமாக நீங்கள் போட்டிங்கன்னா சரி. மிக சிறிய ஜந்திரமாக கூட எழுதலாம். அருகோணமும் அதன் இலக்கமும் அதை சுற்றி நீங்கள் புராண பிரதிஷ்டை எழுதிக்கொள்ளலாம், சத்யநாம புராண பிரதிஷ்டை எழுதிக்கொள்ளலாம். என்ன செய்ய போகிறோம்ன்ற விஷயத்தையும் நீங்கள் எழுதலாம், அதை எழுதாமலும் விடலாம், உச்சரிக்கிற மந்திரத்தை பொறுத்து. இதில் இலகு என்னன்னு சொன்னால், பிரயோக மந்திரம் ஒன்றுதான். அதை நாங்கள் ஆகுஸ்தனத்துக்கு மாற்றி மாற்றி செய்யலாம். தானிய வரவு, பணவரவு, அதிர்ஷ்டம், வீட்டுக்கு வீடு ஒன்று வாங்கணும், எங்களுக்கு வீடு கிடைக்கணும், அல்லது இழந்த பொருள்கள் கிடைக்கணும், காணிகள் கிடைக்கணும், இப்படி பலவிதமான ஆகுஸ்தனங்களை ஒரே மந்திரம்தான். ஆனால் நாங்கள் அதை பிரயோகத்துக்கு மாற்றுவோம். இந்த புவன சம்பந்தமான பிரயோகங்களுக்கு மூலமாக ஒரு மந்திரம் இருக்குது. அந்த புவன வாக்குவால புவன சித்தி என்று சொல்லி சில மந்திர முறைகள் இருக்குது. அந்த முறைகள் எல்லாம் நீங்கள் சித்தி செய்து கொண்டு செய்யுங்கோ. உங்களுக்கு 100க்கு 100% இது சித்தி அளிக்கும். புராண பிரதிஷ்டை இதுக்கு நீங்கள் செய்யும் பொழுது இடது கையில் பூவை வச்சு வலது கையால் மூடி, கொஞ்சம் அச்சதையும் அதுக்குள்ள வைக்கணும், பூவும் அச்சதையும் வச்சு வலது கையால் மூடி 10 தர நீங்கள் உச்சரிச்சிட்டு அந்த ஜந்திரத்துக்கு மேலே போடணும். இது இலை கட்டுற முறைகள் எல்லாம் இருக்கு. நூலில் எடுத்து கட்டுற முறைகள். ஆனால் எல்லாவற்றுக்கும் தேவையில்லை. முதலாவது நீங்கள் மந்திரத்தை சித்தி செய்து கொள்ளுங்கோ. அதுக்கு பிறகு நீங்கள் பிரயோகத்துக்கு எடுக்கலாம். பலவித பிரயோகங்கள் செய்யலாம் ஒரே மந்திரத்தில். விடயம் என்று வார இடத்துல என்ன நீங்கள் என்னத்தை சொல்ல போறீங்களோ, என்னத்துக்காக செய்கிறீங்களோ அதில் மட்டும் இடத்தை மாற்றி நீங்கள் செய்தீங்கடா சரி. அதை மாதிரி யந்திரத்தில் நீங்கள் எழுதி செய்தீங்கடா சரி. மற்றபடி எதுவும் இல்லை. பல விதமானது, மிருகங்கள் வர வைக்கிறதோடக்கம் பிரிந்தவர் வர வைக்கிறவர ஏகப்பட்ட பிரயோகங்கள் இருக்குது. ஒவ்வொரு யந்திரங்களாக நான் தருவேன். மந்திரத்தை நீங்கள் சித்தி செய்து கொள்ளுங்கோ. புரியாதவர்கள், இது விளக்கம் காணாதென்றவர்கள் என்னிடம் மாணவராக சேர்ந்து, அல்லது நீங்கள் படித்தவர் மந்திர விடயங்கள் தெரிந்தவராக இருந்தால் சந்தாபனத்தை கட்டியதுக்கு பிறகு நீங்கள் சேர்ந்து உங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். சகல விதமான சந்தேகங்களையும் நான் நிவர்த்தி செய்வேன். என்னால் முடிந்தவரை உங்களுக்கு நிவர்த்தி செய்து, எனக்கு நான் போடும் யந்திரங்களில் இருக்கும் சகல சந்தேகங்களையும் 100க்கு 100% உங்களுக்கு நிவர்த்தி செய்வேன். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. செய்து கொள்ளுங்கள். மாந்திரிக விடயங்கள் படிக்க விரும்புகிறவர்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்கள். குருவாக்கு ரகசிய மந்திர முறைகள், அதாவது சித்தி மந்திரம், குருவாக்கு மந்திரம், குரு சித்தி மந்திரம்,
மந்திர சித்தி மந்திரம், ஜந்திர சித்தி மந்திரம் என்று தனித்தனி பகுதிகள் இருக்கிற எல்லா ரகசிய பிரயோகங்களும் இன்னும் ஏகப்பட்ட பிரயோகங்கள் இருக்கின்றன. நிட்டை, மாஜாஜால பிரயோகங்கள், மந்திரங்கள் மூலம் நீங்கள் இலகுவாக செய்யக்கூடிய தாந்திரிக பிரயோகங்கள் கூட இருக்கிறது. உங்களுக்கு அனைத்தும் கற்றுத்தரப்படும். பகுதி பகுதியாக ஒவ்வொரு பகுதியாக கற்றுத்தரப்படும். நீங்கள் இந்த புவனை கக்கிஷ பிரயோகங்கள் எடுக்கும் பொழுது சரியான அங்கநியாசம், கரநியாசம் என்பன செய்ய தெரிந்திருக்க வேண்டும். நீங்கள் இதுகளெல்லாம் அடிப்படை முறைகள் தெரியாமல் செய்வீர்களாக இருந்தால் மந்திரம் சித்திக்கிறது பெரிய அளவில் இருக்காது. பிறகு நான் இருந்த 1 லட்சம் சொன்னேன், 2 லட்சம் சொன்னேன், மந்திரம் சித்திக்கவில்லை என்று கூறக்கூடாது. சரியான முறையில் நீங்கள் செய்யுங்கள், நிச்சயமாக சித்திக்கும். என்னிடம் படிக்கிற எத்தனையோ பேர் இப்போ என்னிடம் படித்து கொண்டிருக்கிறார்கள். சொல்லும் பொழுது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. நீங்களும் கற்றுக்கொள்ளலாம். மந்திரம் கற்றுக்கொள்பவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இப்பொழுது நாங்கள் மந்திர விடயங்களை பார்ப்போம். மந்திரம் இதுதான். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் ஹ்ரீம் ஐம் கம் கணபதே வரவரத சர்வலோகநாதா. என்ன காரியத்தை உத்தேசித்து செய்கிறீர்களோ அதை காரியம் என்ற இடத்தில் போட்டுக்கொள்ளுங்கள். சீக்கிரம் ஆம் ஐம் ஹ்ரீம் அம் க்ஷம் ஆகுர்ஷ்ய ஆகுர்ஷ்ய வரவர டம் டம் ப்ளூம் ஸ்வாஹா. திரும்பவும் நான் சொல்கிறேன். இந்த காரியம் என்ற இடத்தில் உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம் ஏற்பட போயிடும். லாட்ரி டிக்கெட்டாக இருக்கலாம், அல்லது வீடு, காணி, பொன்பொருள், என்ன காரியம் உங்களுக்கு வர வேண்டுமோ அதை அவ்விடத்தில் நீங்கள் இட்டுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு நீங்கள் சீக்கிரம் அந்த விடயம் சீக்கிரம் என்று சொல்லி செய்ய வேண்டும். மந்திரத்தோடு காரியம் என்ற இடத்துல நீங்கள் போட்டுக்கொள்ளணும். அதே நேரம் உங்களோட பெயரையும் இட்டுக்கொள்ளணும். இன்னான் மகன் இன்னானுக்கு இன்ன காரியம் சீக்கிரம் ஆம் ஐம் என்று நீங்கள் உச்சரித்து கொள்ள வேண்டும். இதற்கு நீங்கள் பூசை பொருட்களாக பழம்பாக்கு, வெத்திலை, முடிந்தால் தாமரைப்பூ வைத்து பூசை செய்யுங்கள். நைவேத்திய பொருட்கள் பொங்கல், கடலை, பொரி என்பனையும் செய்யுங்கள். பிரத்யோகமாக நீங்கள் பூர்ணாவதியை தியானம் செய்து கொள்ள வேண்டும். தெரியாதவர்கள் என்னிடம் தொடர்பு கொள்ளுங்கள். சந்தாக்காரராக பணம் கட்டித்தான் நீங்கள் சேர வேண்டும். சேர்ந்து அதன் பிறகு அந்த முறைகளை நீங்கள் உங்களுக்கு கூறுவேன். அதை படித்து கொண்டு நீங்கள் செய்யலாம். இனி நாங்கள் இதை வெள்ளிக்கிழமையில் நீங்கள் செய்யுங்கள். வளர்புரை வெள்ளிக்கிழமையில் ஆரம்பித்து நீங்கள் செய்ய வேண்டும். தொடர்ந்து 1 லட்சம் உரு கொடுத்தால் பரவாயில்லை. ஆனால் 16,000 உரு அல்லது 30,000 உருவில் இது உங்களுக்கு பலன் தர தொடங்கும். பிரத்யோகமாக இதற்கென்று முறைகள் இருக்கின்றன. ஹோமம், தர்ப்பணம் என்றெல்லாம் இருக்கிறது. தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னிடம் தெரிந்து கொள்ளலாம். நாங்கள் இனி ஜந்திரத்தை பார்ப்போம். ஜந்திரத்தை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இதுதான் ஜந்திரம். நீங்கள் காரிய சாத்திய மந்திரத்தை ஒளிவட்டத்தில் எழுதி கொள்ளுங்கள். இதில் நீங்கள் சரியான முறையில் இலக்கமிட்டு செய்யுங்கள். இலக்கம் தமிழ் இலக்கமாக இருக்கிறது. வீடியோவில் சிறிதாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் பெரிதாக்கி பார்த்து சரியான முறையில் எழுதி கொள்ளுங்கள். யந்திரங்கள் ஒரே முறையில், பூனாபதி யந்திரங்கள் ஒரே முறையில் தான் வரும். இதைவிட சிறிதாகவும் யந்திரத்தை வரையலாம். சிறிதாக என்றால் கட்டங்கள் மாறாது, வட்டம் வராது. இதில் இருக்கும் கட்டங்கள் அவ்வாறே இருக்கும். அதற்குள் போடப்படும் முறைகள் இலக்கங்கள் மட்டும் வரும். நடுவில் இருக்கும் அறுகோணம் மட்டும் இருக்கும். இவ்வாறும் வரையும் முறை ஒன்று இருக்கிறது. பலவிதமான சூட்சுமமான முறைகளிலும் வரையலாம்.
நீங்கள் இது உங்களுக்கு வீட்டில் வைக்கக்கூடியதாக இருப்பதால் இதை நான் பெரிதாக வரைந்திருக்கிறேன். நீங்கள் வேறு சில பிரயோகங்கள் இருக்கின்றன. உச்சாரண பிரயோகங்கள், வேதன பிரயோகங்கள் அவற்றிற்கு மந்திரங்களை இன்னும் சிறிதாக சுருக்கி எழுதும் முறைகள் எல்லாம் இருக்கிறது. அறிந்து கொள்ள விரும்புபவர்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த யந்திரத்தை நீங்கள் செப்புத் தகட்டில் எழுதலாம். எழுதி அல்லது வெள்ளித் தகட்டில் நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். எழுதி நீங்கள் பிராண பிரதிஷ்டை கொடுத்து பயன்படுத்த வேண்டும். பிராண பிரதிஷ்டை, மூல பிராண பிரதிஷ்டை கொடுக்க வேண்டும். ஓம் ஆம் கிராம் குரோம் என்று வரும் பிராண பிரதிஷ்டை கொடுக்கலாம். ஓம் கிளாங் கிளியும் என்று வரும் பிராண பிரதிஷ்டையும் கொடுக்கலாம். பிராண பிரதிஷ்டை நன்றாக சித்தி செய்திருந்தால் 10 தடவை சொல்லி கொடுக்க வேண்டும். இடது கையில் அச்சதையும் பூவும் வைத்திருக்க வேண்டும். மூடிக்கொண்டு நீங்கள் 10 தடவை சொல்லி போட வேண்டும். சக்தி கூடுதல் வேகமாக உங்களுக்கு இயந்திரம் வேலை செய்ய வேண்டுமாக இருந்தால் 108 தடவை பிராண பிரதிஷ்டை செய்யுங்கள். பிரயோகத்திற்கு நீங்கள் 1008 கொடுத்தால் போதுமானது. பிறகு நாளாந்தம் மந்திரத்தை சொல்லிக் கொண்டு வர வர உங்களுக்கு பலவிதமான அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். பணம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். பணம், பொருள் நிச்சயமாக தேடி வரும். மந்திரம் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இன்னும் நீங்கள் பல பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை இடுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.